ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய ஆல்ட் காயினும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீம் காயின்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, காக்கினோ அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவாக்ஸ் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீம் காயின்னா இந்த காக்கினோ காயின் தான். அந்த காக்கினோ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.50 110 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு வரைக்கும் நல்ல லாபத்தில் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த புல் ரனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறதுலேருந்து 15 மடங்குலேருந்து ஒரு 20 மடங்குக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 70 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. அதாவது பாங் காயினை விட ஒரு 30 ட்ரில்லியன் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதே சிபாயினு காயினோட பார்த்தீங்கன்னா 510 ட்ரில்லியன் பக்கமாக கம்மியாக இருக்குது. அதே இது பெப்பே காயினை விட எந்த அளவுக்கு சப்ளை கம்மியாக இருக்குதுன்னா 350 ட்ரில்லியன் பக்கமாக கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில காயின்களெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு இந்த காக்கினோ மீம் காயின் பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு சப்ளையில் கம்மியான ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே மேலே போகலாம். அதாவது 15லேருந்து 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பெப்பே த ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மீம் காயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது ஒரு லாஸ்ட் 2 வாரத்தில் மட்டும் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 0.50 15லேருந்து 13 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லாவே ஹையில் போயிட்டு இருக்குது. இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குதுன்னா 0.50 99 பாயிண்ட் அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.60 95 பாயிண்ட்லேருந்து இந்த மாதம் ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 10 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த பெப்பே காயின். இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே வரலாம்னா, அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து எந்த அளவுக்கு மேலே வரலாம்னா 10லேருந்து 15 மடங்கு வரை நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. கீழே போயிட்டு கூட வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள், இன்னும் ஒரு மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கலாம். ஆனால் இந்த ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட ஒரு 15 மடங்கு வரை லாபம் கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ஜாஸ்மி அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.023 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஜாஸ்மி காயினை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 0.015 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 0.023 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80% அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதாவது இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பிலே நான் சொல்லிடுறேன் 0.5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு, அதாவது $1 சம்திங் ரேஞ்சு கூட வரலாம். அந்த அளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, கியூபிக் அப்படிங்கிற ஒரு AI ப்ராஜெக்ட் உண்டான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா 0.50 20 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த கியூபிக் காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளைனு அதாவது ஒரு 1000 ட்ரில்லியன், அதாவது 1 Q ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த புல் ரனில் பெரிய அளவில் வந்து போகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் இந்த காயினும் மேலே அதிகமாக வந்து வேல்ஸ் முதற்கொண்டு சின்ன சின்ன இன்வெஸ்டர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து முதலீடு போட்டுகிட்டே வர்றாங்க. அதாவது கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர் முதலீடு போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அவங்க எல்லோரும் ஹோல்டு பண்ணாங்கன்னா அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு 20 மடங்கு வரை லாபம் எடுக்கக்கூடிய ஒரு காயினாக கூட மாறலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 ட்ரில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சப்ளையில் அதை உள்ளே கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது 1000 ட்ரில்லியன் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் சப்ளை, அதில் இருந்து ஒரு ட்ரில்லியனை வந்து வாரத்துக்கு உள்ளே கொண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கிறதுனால கொண்டுட்டும் வர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்னிங் மெக்கானிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு பர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 18 வருஷத்துக்குள்ளே மொத்தமாக, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மொத்த சப்ளைனா 1000 ட்ரில்லியன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 350 ட்ரில்லியனாக மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 88 ட்ரில்லியன் பக்கமாக சர்க்குலேஷன் சப்ளையில் வந்துருச்சு. அப்போ நம்ம 300 ட்ரில்லியன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து ஒரு 15லேருந்து 25 மடங்கு கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த புல் ரன்ல இந்த அளவுக்கு வந்து மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாலர் மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.30 தள்ளி 15லேருந்து 30 சம்திங் ரேஞ்சு கூட வரலாம் இந்த புல் ரன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மூத் லவ் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது SLP காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.00750 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த SLP காயினை இப்போ இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா, அதே மாதிரி இந்த புல் ரன்ல எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக நிறைய பேர் இந்த SLP காயினை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போன புல் ரன்ல எந்த அளவுக்கு மேலே போனதுன்னா ஒரு $1/2 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்குக்கு மேலே கம்மியாக தான் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா 20 மடங்குக்கு கீழே தான் இருக்குது. 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த புல் ரன்ல எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது 0.5 அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 0.20 அந்த அளவுக்கு கூட வரலாம். அதாவது $1/2 அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு $1/4 அந்த அளவுக்கு வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வாங்கினதுக்கு அப்புறமா கீழே இறங்கினா கூட ஆவரேஜ் பண்ணிக்கங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.